நமக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறத விட, நமக்கானவங்க அவங்க இல்ல அப்படின்னு நினச்சி கடந்து போயிருங்க. மன அழுத்தமாவது கொஞ்சம் குறையும். வாழ்க்கையில எல்லாருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் வரும், போகும். அத தற்காலிகமாக்குறதும், நிரந்தரமாக்குறதும் நம்ம கையில தான் இருக்குது. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்த மட்டும் வளர்த்துக்கிட்டா போதும். நம்மளோட கஷ்டங்கள்லாம் நமக்கு பிரச்சனைகளா தெரியாது, சவாலா தான் தெரியும். எவ்வளோதான் திறமைகள் இருந்தும், இன்னுமே வாழ்க்கையில சில பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும்போது, அதுக்கு மத்தவங்க சொல்லக்கூடிய ஒரு காரணம் பொழைக்க தெரியல அப்படின்றது. ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நேர்மையான எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கை முறையும், இரக்க குணமும் தான். ஆனா அதில ஒரு விஷயம், எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தன்னோட இயல்பு நிலையில அவங்க எப்பயுமே மாற மாட்டாங்க. இவ்வளோ கஷ்டத்துக்கு நடுவுலயும் நம்ம நேர்மையா தான் இருக்கிறோமே அப்படின்ற ஒரு திருப்தி அவங்களுக்குள்ள எப்பயுமே இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டங்கள்? நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு உங்கள நீங்களே கேள்வி கேட்டுக்கிட்டு இன்னும் பலவீனமா ஆக்கிக்காதீங்க. கஷ்டங்களையும், கவலைகளையும் எப்பயுமே கடந்து வரத்துக்கு உங்கள தயார்படுத்திக்கோங்க. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே பிரச்சனைகளோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா பிரச்சனைகள மறந்து யாரும் வாழல, மறைச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட தன்னம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா, நம்ம மேல நம்பிக்கை வைக்கணும். பயத்த தைரியமா எதிர்கொள்ளணும். எதிர்மறையா பேசக்கூடிய நபர்கள விட்டு தள்ளி இருக்கணும். நேர்மறை சிந்தனைகள அதிகரிக்கக்கூடிய நபர்களோட பழக்கம் ஏற்படுத்திக்கணும். புது புது விஷயங்கள் கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். நம்ம கத்துக்கிட்ட விஷயங்கள வெளிப்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. நம்மள நம்பி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கணும். நம்மள நம்பாம இருக்கிறவங்களுக்கு ஒரு வழிப்போக்கரா இருந்துட்டு போறது தான் நல்லது. அன்பு மட்டும் இல்ல, அறிவுரைய கூட அளவா தான் குடுக்கணும். ஒருத்தரோட குணம் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அவங்கள அப்படியே விட்டுறணும். அது இல்லாம அவங்கள மாத்தணும், திருத்தணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம தான் மன அழுத்தம் அதிகமாகி நிம்மதி இழந்து வாழ வேண்டியதா இருக்கும். யாரையும் அடக்கி ஆளவும் வேண்டாம், யார்கிட்டயும் அடங்கி போகவும் வேண்டாம். எல்லாரும் செய்யக்கூடிய அதே விஷயங்கள தான் நீங்களும் செய்யணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்ல. உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, அது நேர்மையானதா இருக்குது, உங்களுக்கு அது மன நிம்மதிய தருது அப்படின்னும்போது, அந்த விஷயத்த யாருக்காகவும், எதுக்காகவும் செய்றதுக்கு நீங்க தயங்காதீங்க, தள்ளியும் போடாதீங்க. இது தேவை அப்படின்றதுல ஆரம்பிச்சு, இப்போதைக்கு இது தேவையா அப்படின்றதுல முடிஞ்சிருது நம்மளோட ஆசைகள் எல்லாமே. அடுத்தவங்க நம்மள பார்க்கணும், புகழணும் அப்படின்றதுக்காக கடன உடன வாங்கி ஆடம்பர வாழ்க்கை கூட சுலபமா வாழ்ந்துட்டு போயிரலாம். ஆனா கடன் இல்லாத எளிமையான, நிம்மதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் இங்க போராட வேண்டியதா இருக்குது. அதனால செலவுகள் போக மிச்சத்த சேமிக்காதீங்க. சேமிப்புக்குன்னு ஒரு பகுதிய எடுத்து வச்சுட்டு செலவு செய்யுங்க. உள்ளத்தால ஒரு நபர் உங்கள உணராத வரைக்கும், அந்த நபருக்காக நீங்க உயிரையே குடுத்தா கூட, அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்கள தொலைச்ச உறவ எப்பயும் தேடாதீங்க. உங்கள தேடி வந்த உறவ எப்பயுமே தொலைச்சிராதீங்க. யாரு நம்மகிட்ட எந்த இடைவெளியில பழகுறாங்களோ, நம்மளும் அந்த நபர்கிட்ட அதே இடைவெளியோட வாழ பழகுறது தான், நமக்கு நம்ம குடுக்கக்கூடிய மரியாத. ஒரு நபரோட வலிகள், கஷ்டங்கள், கவலைகள் எல்லாமே அந்த நபருக்கு தான் புரியுமே தவிர, அடுத்தவங்களுக்கு அது புரியவும் புரியாது. அத எடுத்து சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. அதனால யாரையுமே பார்த்தோனே எடை போடுறதோ, இல்ல அவங்களோட சூழல் தெரியாம காயப்படுத்துறதோ செய்யக்கூடாது. மனசுல பட்டத மறைக்காம பேசுறேன் அப்படின்ற பேர்ல, அடுத்தவங்களோட மனசு பட்டு போற மாரி நம்ம பேசிறக்கூடாது. பெரும்பாலான வயசானவங்களோட புலம்பல்கள் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் நம்பிட்டேனே! எனக்குன்னு யாருமே இல்லையே! கொஞ்சம் பணத்தையாவது எனக்குன்னு சேமிச்சு வச்சிருக்கலாமா? நான் ஏன் இன்னும் இவ்ளோ நாள் உயிரோட இருக்கிறேன்? அப்படின்றது தான். இவங்களோட வார்த்தைகள்ல இருக்கக்கூடிய வலிகள உணர்ந்தாங்க அப்படின்னா, எந்த பிள்ளைங்களும் அவங்களோட பெற்றோர்கள தனியா தவிக்க விட மாட்டாங்க. தொலைச்சிறக்கூடாது அப்படின்ற பயம் தான் புடிச்சவங்கள அதிகமா தேட வைக்கிது. அவங்க பேசல அப்படின்னும்போது சண்டை போட வைக்கிது. நம்மள விட்டுட்டு வேற யார் கூடயாவது பேசுனாங்க அப்படின்னும்போது, அந்த 3வது நபர் மேல கோவப்பட வைக்கிது. நம்மள அறியாமலே நமக்குள்ள நம்மள அழ வைக்கிது. இவ்ளோ விஷயங்களுமே ஒரு நபர் மேல உண்மையான அன்பு இருந்தா மட்டும் தான் வெளிப்படும். ஆனா அந்த நபர் உண்மையா இல்ல அப்படின்றது தெரிஞ்சிருந்தும் அந்த அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னும்போது, ஏமாற்றம் தான் மிஞ்சும். வறுமையில வாடினாலும் சுயமரியாதை இழக்காதீங்க. நண்பனே உங்களுக்கு எதிரியானா கூட வார்த்தைகள கொட்டாதீங்க. நீங்க செஞ்ச காரியம் தோத்து போனாலும் மனம் உடைஞ்சு போகாதீங்க. புடிச்சவங்க உங்கள விட்டு போனாலும் வாழ்க்கைய வெறுத்துறாதீங்க. எல்லாமே ஒரு நாள் கடந்து போகக்கூடியது தான். நம்பிக்கைய மட்டும் இழந்துராதீங்க. பக்கத்துல யாருமே இல்லாம தனிமைப்படுத்தப்பட்டு வாழ்றதுக்கு பேர் மட்டும் தனிமை இல்லங்க. நம்மள சுத்தி 1000 நபர்கள் இருந்தாலும், யாராலயும் கவனிக்கப்படாம இருக்கிறதும் கூட தனிமை தான். நம்மளோட மனசு தான் நம்மள வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம். அது தெளிவா இருக்கிற வரைக்கும் யாராலயும் எதுக்காகவும் நம்மள அழ வைக்கவும் முடியாது, வேதனைப்படுத்தி வேடிக்கை பார்க்கவும் முடியாது.